ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. 1 கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸ் சிறுபருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. 1 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே தாளிப்புக்கானதை பார்த்துக்கலாம். வானலி காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு பற்களை சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கழுவி வச்ச மணத்தக்காளியை சேர்த்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை வெந்ததும் கல் சட்டியில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, தாளிப்பு சேர்த்து நல்லாவே கடைஞ்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மணத்தக்காளி கீரை ரெடி. வெயில் காலத்துக்கான ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.